வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் டு AP LearnX 3D. இப்போ ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு அரசு ஊழியர். உங்களை எந்த ஒரு சரியான காரணமும் இல்லாம திடீர்னு வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. உங்களுக்கு பயங்கர கோவம் வருது. நான் நேரா ஹைகோர்ட்டுக்கு போய் நியாயம் கேட்க போறேன் அப்படின்னு நீங்க கிளம்புவீங்க இல்லையா? ஆமா, அதுதானே இயல்பான ஒரு ரியாக்ஷன். கரெக்ட். ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நீங்க ஹைகோர்ட்டுக்கு எல்லாம் போக முடியாது, அதுக்கான கதவு அடைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு நம்ம இந்திய அரசியலமைப்பை உங்களை தடுத்து நிறுத்தினால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாவ், இது கேட்பதற்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஆமா, ஆனா இதுதான் நிஜம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த டீப் டைவ்ல பார்ட் 14A குள்ள இப்படி ஒரு பிரம்மாண்டமான அதிகாரம் ஒளிஞ்சிருக்குன்னு பார்க்க போறோம். நீங்க TNPSC, UPSC, SSC ன்னு எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இந்த பார்ட் 14A உங்களை விடவே விடாது. உண்மைதான். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த பார்ட்ல ஆர்டிகல் 323A மற்றும் ஆர்டிகல் 323B அப்படின்னு இரண்டு ஆர்டிகல்ஸ் மட்டுமே இருந்தாலும் இது எக்ஸாம்ஸ்ல மிக மிக முக்கியமானது, frequently asked area. எக்ஸாக்ட்லி. சோ இன்னைக்கு நம்ம மிஷன் என்னன்னா, முதலில் ஒரு அருமையான மெமோனிக், அதாவது ஒரு ஷார்ட்கட் மூலம் இதை எப்படி மனதில் பதிய வைப்பது என்று கத்துக்க போறோம். அதன் பிறகு அந்த கான்ஸ்டிடியூஷனல் கான்செப்ட்ஸை இன்டெப்தா பார்க்க போகிறோம். கண்டிப்பா. எக்ஸாம் பிரிப்பரேஷன்ல நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, வெறும் ஃபேக்ட்ஸ் மட்டும் மனப்பாடம் பண்ணுவதுதான். ஆனா கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் என்ன சட்டம் என்பதை விட அந்த சட்டம் ஏன் உருவாக்கப்பட்டது, அது எப்படி வேலை செய்கிறது என்று புரிந்து கொள்வதுதான் உங்களை எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் எடுக்க வைக்கும். ரைட். முதல்ல ஒரு ஷார்ட்கட்டை வச்சு கோர் ஐடியாவை லாக் செஞ்சுட்டு அப்புறம் அதோட டெப்த்க்குள்ள போனா அந்த கான்செப்ட் உங்க மைண்ட்ல எப்பவுமே மறக்காது. 14A என்பது ட்ரைபியூனல்ஸ், அதாவது தீர்ப்பாயங்கள் பற்றி பேசுகிறது நமக்கு தெரியும். ஆனா ட்ரைபியூனல் என்றால் என்ன? நம்ம நாட்டுல தான் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட்னு ஒரு பெரிய ஜுடிஷியரி சிஸ்டம் இருக்கு. அப்புறம் ஏன் தனியா இந்த ட்ரைபியூனல்ஸ் உருவாக்கணும்? That's the perfect place to start. இப்போ ட்ரைபியூனல் என்பது ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி, அதாவது நீதிமன்றங்களை போலவே செயல்படும் ஒரு அமைப்பு. ஆனால் இது முழுமையான நீதிமன்றம் கிடையாது. ஓகே, முழுமையான கோர்ட் கிடையாது. ஆமா, நீங்க சாதாரண கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் எடுத்துட்டு போனா என்ன ஆகும்? சிவில் ப்ரொசீஜர் கோட், அப்புறம் எவிடன்ஸ் ஆக்ட் என்று பல கடுமையான சட்ட விதிகளின் படிதான் விசாரணை நடக்கும். பல வருடங்கள் ஆகும். தீர்ப்பு வர ரொம்ப லேட் ஆகும். எக்ஸாக்ட்லி. ஆனால் ட்ரிபியூனல்ல இந்த கடுமையான விதிகள் கிடையாது. இது பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், அதாவது இயற்கை நீதி அடிப்படையில் இயங்கும். ரொம்ப வேகமா தீர்ப்பு கிடைக்கும். ஓஹோ, அப்போ இது ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இப்ப வரி சம்பந்தமான ஒரு பிரச்சனைனா அந்த ட்ரிபியூனல்ல சட்ட நிபுணர்களோடு சேர்ந்து வரித்துறையில் நிபுணத்துவம் பெற்ற டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ் அதிகாரிகளும் இருப்பாங்க. அதனால ஸ்பெஷலைஸ்டான கேஸ்களை ரொம்ப சீக்கிரமா முடிக்கத்தான் இந்த ட்ரிபியூனல்ஸ். Now it makes sense. ரெகுலர் கோர்ட்ஸ்ல கேஸ்கள் வருட கணக்கில் தேங்கி கிடப்பதை குறைக்கவும், குறிப்பிட்ட துறைகளில் எக்ஸ்பர்ட் ரெசல்யூஷன் கிடைக்கவும் உருவாக்கப்பட்ட ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் சிஸ்டம் தான் இது. சரி, இப்போ நாம அந்த மெமோனிக்கு வரலாம். கண்டிப்பா. இந்த இரண்டு ஆர்டிகல்ஸையும் ஞாபகம் வச்சுக்க நான் ஒரு சிம்பிள் ஷார்ட்கட் சொல்றேன். அது வெறும் இரண்டு எழுத்துக்கள் தான், A-B. ஆமாம், A மற்றும் B. இத வச்சு நம்ம எப்படி மொத்த கான்செப்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்க போறோம்? இந்த சின்ன ஆல்பபெட் லாஜிக் உள்ள ஒரு தெளிவான கட்டமைப்பு இருக்கு. இந்த A-B ஷார்ட்கட்டை நாம இப்படி விரிவுபடுத்தலாம். A stands for administrative, B stands for both and beyond. A for administrative, B for both and beyond. Right. அதாவது ஆர்டிகல் 323A என்பது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபியூனலை குறிக்கிறது. இது strictly for government servants, அரசு பணியாளர்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. ஓ, ஓகே, only for government staff. ஆமா. அடுத்து ஆர்டிகல் 323B, இது அதர் ட்ரைபியூனல்ஸ் குறிக்கிறது. கவர்மெண்ட் சர்வீஸை தாண்டி அரசு பணி சாராத மற்ற பொது பிரச்சனைகளுக்காக உருவாக்கப்பட்ட ட்ரைபியூனல்ஸ் எல்லாமே இந்த 323B குள்ள தான் வரும். வெயிட், அப்போ அரசு ஊழியர்களுக்கான பிரச்சனைகளை ஒரு தனி ஆர்டிகலும், நாட்டுல இருக்கிற மத்த எல்லா பிரச்சனைகளையும் இன்னொரு ஆர்டிகலும் பிரிச்சு வச்சிருக்காங்க. இது எப்படி பிரிக்கணும்? ஒரே ட்ரைபியூனல்ல எல்லாரையும் விசாரிக்கலாமே. நல்ல கேள்வி. அதுக்கான காரணம் நம்ம கூட்டாட்சி தத்துவத்துல, அதாவது ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. இப்படி இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கும் லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரே மாதிரியான சர்வீஸ் கண்டிஷன்ஸ் இருக்க வேண்டும். அத ஒரு யூனிஃபைட் சென்ட்ரல் கமாண்ட் மூலம் நாடாளுமன்றம் மட்டுமே கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் 323A தனியாக பிரித்தார்கள். ஆஹா, புரியுது. ஆனால் 323Bல வரும் விஷயங்கள், உதாரணமா நிலச்சீர்திருத்தம், வாடகை பிரச்சனைகள், இதெல்லாம் ஸ்டேட் லிஸ்ட் மற்றும் கன்கரண்ட் லிஸ்ட்ல வருபவை. இதில் மாநில அரசுகளுக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரம் வேண்டும். அதனாலதான் இந்த தனித்தனி ஆர்டிகல்ஸாக பிரித்தார்கள். This is a brilliant structural design. இத நான் ஒரு ரியல் வேர்ல்ட் சினாரியோட கனெக்ட் பண்ணி பார்க்கறேன். சரியா இருக்கான்னு சொல்லுங்க. நீங்க கற்பனை செஞ்சுக்கோங்க, ஒரு பெரிய அரசு அலுவலகம். அங்க வேலை பார்க்கறவங்களுக்குன்னு சில பிரச்சனைகள், அதாவது ப்ரமோஷன் தரல, இல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க நேரா போற இடம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல். இது A. கரெக்ட். இது முடிஞ்சதும் அந்த அலுவலகத்துக்கு வெளியே இருக்கிற பொதுமக்களுக்கு வேற விதமான பிரச்சனைகள் வரும். டாக்ஸ் பிரச்சனை, வாடகை பிரச்சனை, லேபர் பிரச்சனை, இப்படிப்பட்ட பொதுவான பப்ளிக் டிஸ்பியூட்ஸ்க்கு அவங்க வெவ்வேறு ட்ரிபியூனல்ஸ்க்கு செல்வார்கள். இதுதான் B. மிக துல்லியமான கற்பனை. இந்த கிளாரிட்டி தான் எக்ஸாம்ஸ்ல உங்களை காப்பாத்தும். எந்த क्वेश्चन கேட்டாலும் இது கவர்மெண்ட் ஸ்டாஃப் அண்ட் சர்வீஸ் மேட்டர் சம்பந்தப்பட்டதா, அப்போ 323A. இல்ல இது வேற ஏதாவது ஜெனரல் இஷ்யூவா, அப்போ 323B என்று நீங்க உடனடியாக ஒரு முடிவுக்கு வர முடியும். ஓகே, இப்போ இந்த மெமோனிக்கை முழுமையாக உடைத்து, அதாவது பிரேக் டவுன் செய்து பார்க்கலாம். நான் முதல்ல A-க்கான விளக்கத்தை சொல்றேன். நீங்க கவனமா கேளுங்க. A-னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல். இத உருவாக்குறது ஒன்லி பார்லிமெண்ட். அண்ட் இது கையாளுற விஷயம் சர்வீஸ் மேட்டர்ஸ். அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனலை உருவாக்குவதற்கான முழு அதிகாரமோ நாடாளுமன்றத்திற்கு மட்டுமே உள்ளது. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரால் இது உருவாக்க முடியாது. எக்ஸாக்ட்லி. மேலும் இது அரசு பணியாளர்களின் வேலை மற்றும் விதிகள் சம்பந்தப்பட்ட சர்வீஸ் மேட்டர்ஸ் மட்டுமே கையாளும். சரியாக சொன்னீர்கள். இதுவே நம்ம B-க்கான விளக்கத்தை பார்த்தோம்னா, B-னா போத் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அப்புறம் பியாண்ட் சர்வீஸ் மேட்டர்ஸ். ஓகே, அதாவது 323Bல வரும் ட்ரைபியூனல்ஸ் நாடாளுமன்றமும் சரி, மாநில சட்டமன்றமும் சரி, இரண்டு பேருமே சட்டம் இயற்றி உருவாக்கலாம். அதனாலதான் போத் என்ற வார்த்தை. ரைட். அடுத்து பியாண்ட் என்ற வார்த்தை எதை குறிக்குதுன்னா, இவை சர்வீஸ் மேட்டர்ஸ் தாண்டிய மற்ற விஷயங்கள், டாக்ஸஸ், லேபர், லேண்ட் ரிஃபார்ம்ஸ், எலெக்ஷன்ஸ், ஃபுட், ரெண்ட்,
எசென்ஷியல் கமாடிட்டிஸ் போன்ற அனைத்தும் இதில் வரும். ஓகே, அப்ப நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஏ என்பது மத்திய அரசால் மட்டும் கட்டுப்படுத்தப்படும் கவர்மெண்ட் ஸ்டாஃப்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் விஐபி பாஸ் போலவோ, பி என்பது மத்திய மற்றும் மாநில அரசுகள் இரண்டும் இணைந்து கையாளும் பொது மக்களுக்கான ஒரு இன்க்ளூசிவ் ஜெனரல் பாஸ் போலவும் எடுத்துக்கலாமா? The VIP pass versus general pass analogy is spot on. ஆர்டிகல் 323A என்பது முற்றிலும் எக்ஸ்க்ளூசிவ். அது ஒன்லி பார்லிமெண்டின் கைகளில் இருக்கிறது. ஆனா ஆர்டிகல் 323B என்பது இன்க்ளூசிவ். அது போத் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரின் அதிகார வரம்பில் வருகிறது. ஃபேண்டாஸ்டிக். இப்போ ஷார்ட்கட் வேலை செய்யும் விதம் முழுமையா புரிஞ்சிருச்சு. நேரடியாக நம்ம டீடைல் PDF நோட்ஸ்குள்ளே போகலாம். இந்த ஆர்டிகல் 323A கொஞ்சம் இன்டெப்தா அலசுவோம். நீங்க ஒரு லைவ் கிளாஸ் ரூம் ஃபேக்கல்டி மாதிரி இதோட பேக்ரவுண்ட கொஞ்சம் விளக்குங்களேன். ஏன்னா ஒரிஜினலி நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இந்த ட்ரைபியூனல்ஸ் என்ற வார்த்தையே கிடையாது இல்லையா? ஆம், நீங்க சொன்னது 100% உண்மை. 1950ல கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வந்தபோது பார்ட் 14A என்ற ஒன்று கிடையவே கிடையாது. அப்புறம் எப்ப வந்தது? இது 1976 கொண்டு வரப்பட்ட 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக தான் சேர்க்கப்பட்டது. 1976 42nd அமெண்ட்மெண்ட். இது எமர்ஜென்சி காலகட்டமாச்சே. ஸ்வரன் சிங் கமிட்டி பரிந்துரையின் பேரில் வந்த மினி கான்ஸ்டிடியூஷன். Absolutely. அந்த காலகட்டத்துல அரசாங்கத்திற்கு எதிராக அரசு ஊழியர்கள் தொடரும் வழக்குகளால் ஹைகோர்ட்ஸ்ல கேஸ்கள் தேங்கி கிடந்தன. மேலும் அரசாங்கத்தின் பல முடிவுகளுக்கு ஹைகோர்ட் ஸ்டே கொடுத்து கொண்டிருந்தன. ஓ, சோ அது பைபாஸ் பண்ணனும்னு நினைச்சாங்களா? ஆமா, இதை தவிர்க்கவும் வழக்குகளை விரைவாக முடிக்கவும் தான் ஆர்டிகல் 323A கொண்டு வந்தார்கள். இதோட பர்பஸ் மற்றும் ஸ்கோப் என்னவென்றால் யூனியன், ஸ்டேட், லோக்கல் அத்தாரிட்டி அல்லது கவர்மெண்ட் கார்ப்பரேஷன்ல வேலை பார்க்கும் பப்ளிக் சர்வன்ட்ஸின் ரெக்ரூட்மெண்ட் மற்றும் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதுதான். Got it. அப்போ இத உருவாக்குற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு ஆர்டிகல் 323A ல என்ன சொல்லிருக்காங்க? ஆர்டிகல் 323A ல கான்ஸ்டிடியூஷன் மிக தெளிவாக சொல்கிறது. பார்லிமெண்ட் மே பை லா ப்ரொவைட், அதாவது பார்லிமெண்ட் மட்டுமே சட்டம் இயற்றி இது உருவாக்க முடியும். இதை வைத்துதான் 1985ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபியூனல்ஸ் ஆக்ட் என்ற சட்டத்தை நாடாளுமன்றம் இயற்றியது. ஓகே. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு இதுல அதிகாரம் கிடையாது. இது எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கப்படும் ஒரு ட்விஸ்ட். ஓகே, ஹியர் இஸ் வேர் இட் கெட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் கொஞ்சம் ஷாக்கிங்காவும் இருக்கு. நான் ஆரம்பத்துல உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா, ஹை கோர்ட்டுக்கு போக முடியாதுன்னு கான்ஸ்டிடியூஷன் தடுத்தா எப்படி இருக்கும்னு? ஆமா, கேட்டீங்க. நம்ம PDF நோட்ஸ்ல ஜூரிஸ்டிக்ஷன் எக்ஸ்க்ளூஷன்ஸ் அப்படின்னு ஒரு க்ரூஷியல் பாயிண்ட் இருக்கு. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ் சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டிகல் 136 தவிர மற்ற எல்லா கோர்ட்ஸின் ஜூரிஸ்டிக்ஷனையும் எக்ஸ்க்ளூட் செய்துவிடும், அதாவது நீக்கிவிடும் சொல்லப்பட்டிருக்கு. வெயிட், நிஜமாவே ஹை கோர்ட்டுக்கே போக முடியாத அளவுக்கு ட்ரிபியூனலுக்கு பவர் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? ஆர்டிகல் 136ல உள்ள சுப்ரீம் கோர்ட் அப்பீல் மட்டுமே ஒரே வழியா? இது ரொம்ப ஆழமான கேள்வி. 42nd அமெண்ட்மெண்ட் மூலம் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது உண்மையாகவே அப்படித்தான் இருந்தது. ஆர்டிகல் 323A கிளாஸ் 2D படி பார்லிமெண்ட் ஒரு சட்டம் இயற்றி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ்க்கு முழு அதிகாரம் கொடுத்துவிட்டு ஹைகோர்ட்ஸின் அதிகாரத்தை நீக்கிவிட்டது, எக்ஸெப்ட் ஆர்டிகல் 136. ஒரு நிமிஷம், இந்த ஆர்டிகல் 136னா என்ன கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ஆர்டிகல் 136 என்பது சுப்ரீம் கோர்ட்டின் ஸ்பெஷல் லீவ் பிட்டிஷன், அதாவது சிறப்பு அனுமதி மனு. இது ஒரு எமர்ஜென்சி பாராசூட் மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. ஓகே. நீங்க எல்லா கோர்ட்டுக்கும் போய் தோத்துட்டீங்க அல்லது ட்ரிபியூனல் உங்க வழக்கு தள்ளுபடி செஞ்சிடுச்சு, உங்களுக்கு வேற எந்த அப்பீல் ஆப்ஷனும் இல்ல. அந்த மாதிரி நேரத்துல எனக்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டு விட்டது என்று நீங்க நேரடியா சுப்ரீம் கோர்ட் கிட்ட கதறலாம். சோ சுப்ரீம் கோர்ட் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? சுப்ரீம் கோர்ட் நிலைத்தால் அந்த பாராசூட்டை ஓபன் பண்ணி உங்க கேஸை விசாரிக்க சம்மதிக்கலாம். அது அவர்களுடைய விருப்பம், டிஸ்கிரிஷனரி பவர். இந்த ஒரு அதிகாரத்தை மட்டும் தான் ட்ரைபுனல்ஸால் தொட முடியவில்லை. வாவ், அப்போ 1976ல இருந்து ஹை கோர்ட்டுக்கு போகவே முடியாத நிலைமை தான் இருந்ததா? ஆரம்பத்தில் அப்படிதான் சட்டம் இயற்றப்பட்டது. ஆனால் இங்க தான் ஒரு பெரிய கான்ஸ்டிடியூஷனல் ட்விஸ்ட் இருக்கு. 1997ல எல் சந்திரகுமார் vs யூனியன் ஆஃப் இந்தியா என்ற ஒரு மிக முக்கியமான வழக்கில் சுப்ரீம் கோர்ட் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியது. என்ன தீர்ப்பது? ஜுடிஷியல் ரிவ்யூ, அதாவது நீதி புனராய்வு என்பது அரசியல் அமைப்பின் பேசிக் ஸ்ட்ரக்சர். அதனால் ஆர்டிகல் 226 கீழ் ஹைகோர்ட்டுக்கு இருக்கும் அதிகாரத்தை எந்த ட்ரைபுனலாலும் பறிக்க முடியாது என்று சுப்ரீம் கோர்ட் ஆணித்தரமாக சொல்லிவிட்டது. ஆஹா, அப்போ இப்போதைய நிலைமைப்படி ட்ரைபுனல் தீர்ப்பு கொடுத்த பிறகு ஒரு அரசு ஊழியர் ஹைகோர்ட்டுக்கு போக முடியுமா? தாராளமாக போகலாம். எல் சந்திரகுமார் தீர்ப்புக்கு பிறகு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபுனலின் தீர்ப்பை எதிர்த்து சம்பந்தப்பட்ட ஹைகோர்ட்டின் டிவிஷன் பெஞ்ச்ல அப்பீல் செய்யலாம். ரைட். ஆனால் கான்ஸ்டிடியூஷனின் ஒரிஜினல் டெக்ஸ்ட், அதாவது ஆர்டிகல் 323A இன்னும் அந்த எக்ஸ்க்ளூட் ஜூரிஸ்டிக்ஷன் என்ற வாசகம் இருக்கிறது. எக்ஸாம்ல கான்ஸ்டிடியூஷன் டெக்ஸ்டை பற்றி கேட்டால் நீங்க அதைத்தான் சொல்ல வேண்டும். ஆனால் ஜட்மெண்ட்டை பற்றி கேட்டால் எல் சந்திரகுமார் கேஸை நினைவில் கொள்ள வேண்டும். That is extremely critical for means answer writing. சரி, இதோட ஹைரார்கி பத்தி என்ன சொல்லிருக்காங்க? ஒரு ட்ரைபியூனலுக்கு மேல இன்னொரு appellate tribunal இருக்குமா? ஆர்டிகல் 323A ஸ்ட்ரிக்ட் ஹைரார்கி கிடையாது. உதாரணமாக சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபுனல் CAT என்பது ஒரு ஒற்றை அமைப்பாக இயங்கும். இதற்கு கீழ் மேல் என்று அடுக்குகள் இருக்காது. அப்போ ஸ்டேட்க்கு, மாநில அரசுகளுக்கு ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் SAT உருவாக்கிக் கொள்ளலாம். ஆனா அது கேட்டுக்கு கீழ் வராது. இரண்டும் இணையானவை, இண்டிபெண்டன்ட். இதுவும் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். ஓகே, அப்போ 323A மூலமா அரசு ஊழியர்களுக்கான முழு ஈகோசிஸ்டமையும் நாம அலசிட்டோம். So if 323A is exclusively protecting the ecosystem of government employees, what happens to the rest of the country's massive disputes like tax and labor? இங்கதான் கான்ஸ்டிடியூஷன் அடுத்த ஆர்டிகலுக்கு ஷிஃப்ட் ஆகுது. Exactly. Let's move to article 323B, tribunals for other matters. இதுல என்னென்ன மேட்டர்ஸ் வருகிறது? ஆர்டிகல் 323B இன் பர்பஸ் என்னவென்றால் சர்வீஸ் மேட்டர்ஸ் அல்லாத மற்ற குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்காக, அதாவது டிஸ்பியூட்ஸ், கம்ப்ளைண்ட்ஸ், ஆஃபென்சஸ், இதுக்காக ட்ரைபுனல்ஸ் உருவாக்குவது. இதை எஸ்டாப்லிஷ் பண்ற அதிகாரம் யாருக்கு இருக்கு? போத் என்று நம்ம ஷார்ட்கட்ல பார்த்தோம். ஆனா லாஜிக்கலி இது எப்படி ஆபரேட் ஆகுது? கான்ஸ்டிடியூஷன்ல அப்ரோப்ரியேட் லெஜிஸ்லேச்சர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது பார்லிமெண்ட் அல்லது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் யார் உருவாக்கலாம் என்பது அந்த குறிப்பிட்ட துறை யாருடைய அதிகார வரம்பில் வருகிறதோ அதை பொறுத்தது. யூனியன் லிஸ்டா, ஸ்டேட் லிஸ்டா அப்படின்னு. அதனால தான் இது போத். சூப்பர். இதுல சப்ஜெக்ட்ஸ் கவர் ஆகிற லிஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். டாக்ஸஸ், லேபர் ரிஃபார்ம்ஸ், லேண்ட் ரிஃபார்ம்ஸ், எலெக்ஷன்ஸ், ஃபுட் ஸ்டப்ஸ், ரெண்ட்.
இதுல எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. வாடகை மற்றும் நிலச்சீர்திருத்தம் எல்லாம் ஏன் 323B ல வருது? ஏன்னா லேண்ட் மற்றும் ரெண்ட் கண்ட்ரோல் இரண்டும் ஸ்டேட் லிஸ்டில் உள்ள விஷயங்கள், அதாவது மாநில அரசின் அதிகார வரம்பு. இதற்காக நாடாளுமன்றம் தனியாக சட்டம் இயற்ற முடியாது. மாநில சட்டமன்றங்கள் தான் தங்களுக்கான ரெண்ட் கண்ட்ரோல் ட்ரிபியூனல்ஸை உருவாக்க வேண்டும். அதனால் தான் இதெல்லாம் 323B யில் வைத்துள்ளார்கள். வெயிட், அப்போ எலெக்ஷன்ஸும் இதுல வருதுன்னு சொன்னீங்க. ஆனா தேர்தல்களை நடத்துறது, அதோட பிரச்சனைகளை தீர்க்கிறதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் வேலை இல்லையா? அது எப்படி ட்ரிபியூனலுக்கு வர முடியும்? கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 329ல நீதிமன்றங்கள் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கே. That is a brilliant observation. நீங்க கேட்ட இதே கேள்விதான் கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குபவர்களுக்கும் வந்தது. ஓ அப்படியா? ஆமா, அதனால தான் 323B ல எலெக்ஷன்ஸ் என்ற வார்த்தையை சேர்த்தாலும் பிராக்கெட்ல மிக தெளிவாக ஒரு கண்டிஷன் போட்டிருக்கார்கள். எக்ஸ்க்ளூடிங் தி மேட்டர்ஸ் ரெஃபர்ட் டு ஆர்டிகல் 329 and 329A. அதாவது ஆர்டிகல் 329ல சொல்லப்பட்ட தேர்தல் தொடர்பான முக்கிய விவகாரங்களில் இந்த ட்ரிபியூனல்ஸ் தலையிட முடியாது. இது UPSC பிரிலிம்ஸ்ல உங்களை மாட்டி விடக்கூடிய ஒரு செக் பாயிண்ட். வாவ், every single word in the constitution matters. சரி, 323A க்கும் 323B க்கும் உள்ள ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் அந்த ஹையார்கி பத்தி நீங்க முன்னாடி சொன்னீங்க இல்லையா? 323A ல ஹையார்கி இல்லன்னு சொன்னீங்க. 323B ல எப்படி? இது ரொம்ப crucial. 323B clause 3 தெளிவாக சொல்கிறது. Provide for the establishment of a hierarchy of tribunals. அதாவது 323B க்கு கீழ் உருவாக்கப்படும் ட்ரைபியூனல்ஸ்ல ஹைரார்கி சாத்தியம். ஓகே. அதாவது ஒரு லோவர் ட்ரைபியூனல், அதற்கு மேல் ஒரு நேஷனல் அப்பெலட் ட்ரைபியூனல் என்று அடுக்கு அடுக்காக இதை உருவாக்க முடியும். உதாரணமா இன்கம் டாக்ஸ் அப்பெலட் ட்ரைபியூனல் அல்லது நேஷனல் கிரீன் ட்ரைபியூனல் போன்றவற்றை நீங்கள் பார்க்கலாம். ஓஹோ, அப்போ 323B ஒரு மல்டி லெவல் ஷாப்பிங் மால் மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். இதுல நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்கும், அதாவது ஹையரார்கி. இத ஸ்டேட் பில்டர்ஸும் கட்டலாம், சென்ட்ரல் பில்டர்ஸும் கட்டலாம், அவங்க அதிகாரத்துக்கு உட்பட்ட இடத்துல. கரெக்ட். ஆனா 323A ஒரு சிங்கிள் இண்டிபெண்டன்ட் பில்டிங் மாதிரி. அத சென்ட்ரல் பில்டர், அதாவது பார்லிமெண்ட் மட்டும் தான் கட்ட முடியும். Am I right? மல்டி லெவல் ஷாப்பிங் மால் அனாலஜி மிக சிறப்பாக பொருந்துகிறது. 323B allows for multiple levels of hierarchy built by either central or state authorities depending on the domain. 323A is just that standalone exclusive central building. இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனா எக்ஸாம்ல ஆப்ஷன்ஸை ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ உங்களை நேரடியாக பார்த்து நான் சில கேள்விகள் கேட்க போகிறேன். Let's see how quickly you can answer. Ready? Which article deals with government employees? நீங்க யோசிச்சு பாருங்க. யோசிச்சிருப்பாங்க. ஆன்சர் வந்து 323A. சரி, அடுத்த கேள்வி. Which article covers tax, labor, land, elections and other non-service matters? இதுக்கு என்னவா இருக்கும்? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆன்சர் 323B. எப்படி டக்குனு ஆன்சர் மைண்ட்ல வந்துச்சா? I am sure it did. இப்போ இந்த இரண்டு ஆர்டிகல்ஸ்க்கும் இடையிலான வேறுபாடுகளை ஒரு விஷுவல் டேபிள்ல படிக்கும் விதமாக நம்ம மனசுக்குள்ள ஒப்பிட்டு பார்ப்போம். முதலாவது ஃபோக்கஸ். ஓகே. 323A இன் ஃபோக்கஸ் என்ன? அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ஸ் மற்றும் பப்ளிக் சர்வீஸ் மேட்டர்ஸ். 323B இன் ஃபோக்கஸ் பியாண்ட் சர்வீஸ், அதாவது டாக்ஸஸ், லேபர், லேண்ட், எலெக்ஷன்ஸ் போன்றவை. இரண்டாவது பாயிண்ட், who establishes? 323A வை உருவாக்குவது only parliament. 323B ஐ உருவாக்குவது both parliament and state legislatures, அதாவது appropriate legislature. மூன்றாவது மற்றும் மிக முக்கியமான பாயிண்ட், ஹைரார்கி. 323A no strict hierarchy. 323B can create a hierarchy of tribunals. இதுல TNPSC அல்லது UPSC எக்ஸாம்ஸ்ல எக்ஸாமினர்ஸ் உங்களை எங்க குழப்ப முயற்சி செய்வார்கள்னு நீங்க நினைக்கிறீங்க? எக்ஸாமினர்ஸ் ரொம்ப கிளவராக வார்த்தைகளை மாற்றுவார்கள். உதாரணமாக ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கேன் எஸ்டாப்ளிஷ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபியூனல்ஸ் அண்டர் ஆர்டிகல் 323A ஃபார் இட்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார்கள். ஓ, பார்க்க கரெக்ட் மாதிரி இருக்கே. ஆமா, நீங்க உடனே மாநில அரசு ஊழியர்களுக்கான ட்ரிபியூனலை மாநில அரசு தானே உருவாக்கணும் என்று, அப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும் பவர் இருக்குமே என்று நினைத்து அதை சரி என்று போடுவீர்கள். ஆனால் அது தவறு. ரைட், only for parliament. எக்ஸாக்ட்லி. ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனலை உருவாக்குவதற்கும் பார்லிமெண்ட் இயற்றிய சட்டமே அடிப்படை. 323A இஸ் ஒன்லி பார்லிமெண்ட். அதே போல 323A இல் ஹையரார்கி உண்டு என்றும் 323B இல் இல்லை என்றும் மாற்றி ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார்கள். அதனால்தான் இந்த விஷுவல் கம்பேரிசனை மனதில் தெளிவாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். So what does this all mean for you? நீங்க எக்ஸாம் ஹால்ல क्वेश्चन பேப்பரை பாக்கும்போது இந்த AB மினோனிக் தான் உங்களுக்கு கை கொடுக்க போகிறது. மீண்டும் ஒரு முறை அந்த மினோனிக்கை நினைவூட்டிக்கலாம். 323A னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ், 323B னா பியாண்ட் சர்வீஸ் மேட்டர்ஸ் மற்றும் both parliament and state. எக்ஸலென்ட். இப்போ நாம செஷனின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். Let's do a rapid fire revision. நான் ஆர்டிகல் நம்பர் சொல்றேன், அதோட கோர் டீடைல்ஸ் நம்ம ரீகால் பண்ணுவோம். ஷூர், ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆர்டிகல் நம்பர் வந்து 323A. நிமோனிக் வந்து A for administrative. ஒன் லைன் மீனிங் வந்து சர்வீஸ் டிஸ்பியூட்ஸ் ஃபார் பப்ளிக் சர்வன்ட்ஸ். எக்ஸாம் டிப் வந்து கிரியேட்டட் only by parliament. No strict hierarchy. My turn. ஆர்டிகல் நம்பர் வந்து 323B. நிமோனிக் வந்து B for both and beyond. ஒன் லைன் மீனிங் வந்து other matters like rent, land, taxes, elections. எக்ஸாம் டிப் வந்து created by both parliament and state legislature. Hierarchy can be created. That was a flawless revision. இதை விட தெளிவாகவும் ஆழமாகவும் பார்ட் 14A யாரும் புரிந்து கொள்ள முடியாது. Absolutely. இந்த டீப் டைவ நம்ம முடிக்கும் தருவாய்க்கு வந்துட்டோம். ஆனா போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சிந்தனை விட்டு செல்ல ஆசைப்படுகிறேன். நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா, கான்ஸ்டிடியூஷன் ஒரிஜினலி 323A மற்றும் 323B மூலம் சாதாரண கோர்ட்டின் அதிகாரத்தை முடக்க நினைத்தது என்று. ஆமா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஒரு சாதாரண குடிமகனோ அல்லது அரசு ஊழியரோ நேரடியாக உயர்நீதிமன்றத்தை நாட முடியாத நிலை ஏற்பட்டால் அது நீதியை விரைவுபடுத்துகிறதா, அதாவது ஸ்பீடி ஜஸ்டிஸா, அல்லது நீதியின் கதவுகளை சுருக்குகிறதா, டினையல் ஆஃப் ஆக்சஸ் டு ஜஸ்டிஸா? ட்ரிபியூனல்ஸ் என்ற பெயரில் எக்ஸிகியூட்டிவ், அதாவது நிர்வாகத்துறை ஜுடிஷியரியின் அதிகாரத்தை கையில் எடுக்கிறதா? இதை பற்றி யோசித்து பாருங்கள். இது உங்களுடைய மெயின்ஸ், ஆன்சர் ரைட்டிங் மற்றும் இன்டர்வியூக்கு மிகச்சிறந்த பெர்ஸ்பெக்டிவாக இருக்கும். If this shortcut helped you remember the constitution more easily, continue learning with AP Learn X 3D.